தமிழகத்தில் 120 தொகுதிகளை கைப்பற்றி தவைக ஆட்சி அமைக்கும் என இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். ஆளும் திமுக 110 இடங்களையும் அதிமுக 32 இடங்களை மட்டுமே பிடிக்கும் எனவும் கணிப்பு. தமிழ்நாடு தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சரியாக 6 மணிக்கு பிறகு வெளியாக தொடங்கியிருக்கின்றன. அதன்படி தற்போது நாம் தமிழ்நாடு தேர்தலுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி யார் ஆட்சியை கைப்பற்றுவார்கள், யார் எந்தெந்த இடங்களை பிடிப்பார்கள் என்ற கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 234 இடங்களை கொண்ட நமது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 118 இடங்களை பிடிக்க வேண்டும் பெரும்பான்மை என்ற இடத்தை பிடிப்பதற்கு. அதன்படி NDTV பீப்புள் பல்ஸ் நடத்திய கருத்து கணிப்பின்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை மீண்டும் அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 65 முதல் 80 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. தவேக 18 முதல் 24 இடங்களையும் பிடிக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தாக மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பார்த்தோமேயானால் திமுக கூட்டணி 122 முதல் 132 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 87 முதல் 110 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக 10 முதல் 12 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரிபப்ளிக் மார்க் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 125 முதல் 145 இடங்களை திமுக கூட்டணி வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 65 முதல் 85 இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. தவேக 16 முதல் 26 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாக சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் நடத்திய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்களையும், அதிமுக கூட்டணி 50 முதல் 65 இடங்களையும், தவேக 13 முதல் 18 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்களையும், அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்களை மட்டுமே வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல தவேக 98 முதல் 120 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. அக்னி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி 169 இடங்களை திமுக கூட்டணி வெல்லும் எனவும், அதிமுக கூட்டணி 64 இடங்களையும், தவேக ஒரு இடத்தில் ஜெயிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. CNN நியூஸ் 18 ஒர்க் வைப் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி 103 முதல் 113 இடங்களை திமுக கூட்டணியும், 114 முதல் 124 இடங்களை அதிமுக கூட்டணியும், 4 முதல் 10 இடங்களை தவேக வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் JVC வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 75 முதல் 95 இடங்களையும், அதிமுக கூட்டணி 128 முதல் 147 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக 8 முதல் 15 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 இடங்களை பிடிக்க வேண்டும், பெரும்பான்மைக்கு 16 இடங்களை வென்றாக வேண்டும் என்பதன்படி பிரஜாபோல் கருத்து கணிப்பின்படி NR காங்கிரஸ் கூட்டணி 19 முதல் 25 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் குறிப்பாக NR காங்கிரஸ் கூட்டணி அங்கு ஆட்சி அமைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 6 முதல் 10 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பின் முடிவின்படி NR காங்கிரஸ் கூட்டணி 16 முதல் 20 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 6 முதல் 8 இடங்களையும் வெல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவை 3 முதல் 7 இடங்களில் ஜெயிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. NDTV பீப்புள் பல்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி NR காங்கிரஸ் கூட்டணி 16 முதல் 19 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 10 முதல் 12 இடங்களையும், மற்றவை 1 முதல் 2 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல 140 தொகுதிகளை கொண்ட கேரளம் மாநிலத்தில்
71 இடங்கள் என்பது பெரும்பான்மை கூடிய இடமாக இருக்கிறது. அந்த வகையில் அங்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. அதன்படி ஒன்றாக பார்க்கலாம். திரையில் தெரிய கொண்டிருக்கிற அந்த விவரங்களின்படி மேட்ரிச் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு இடதுசாரிகள் கூட்டணி 60 முதல் 65 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 70 முதல் 75 இடங்களையும், பாஜக 3 முதல் 5 இடங்களையும், மற்றவை 2 முதல் 4 இடங்களையும் வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. பீப்பிள் பல்ஸ் நிறுவனத்தின் முடிவுகளின்படி இடதுசாரிகள் கூட்டணி 55 முதல் 65 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 75 முதல் 85 இடங்களையும், பாஜக 3 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பின்படி 49 முதல் 62 இடங்களை இடதுசாரிகள் கூட்டணியும், காங்கிரஸ் கூட்டணி 78 முதல் 90 இடங்களையும், பாஜக 3 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாரத் பல்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளின்படி இடதுசாரிகள் கூட்டணி 29 முதல் 33 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 89 முதல் 99 இடங்களையும், பாஜக 12 முதல் 14 இடங்களையும், மற்றவை 1 முதல் 3 இடங்களை வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. 294 இடங்களை கொண்ட மேற்கு வங்கத்தில் 148 என்பது பெரும்பான்மை. அதன்படி அங்கு பாஜக ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. சாணக்கியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 130 முதல் 40 இடங்களையும், பாஜக கூட்டணி 150 முதல் 160 இடங்களையும், மற்றவை 6 முதல் 10 இடங்களையும் ஜெயிக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பிமார்க்யூ கருத்து கணிப்பு என்பது 118 முதல் 138 இடங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியும், பாஜக கூட்டணி 150 முதல் 175 இடங்களையும், காங்கிரஸ் 2 முதல் 6 இடங்களையும் வெல்கிறது. போல் டைரி கருத்து கணிப்பின்படி திரிணாமுல் காங்கிரஸ் 99 முதல் 127 இடங்களையும், பாஜக கூட்டணி 140 முதல் 171 இடங்களையும், காங்கிரஸ் 3 முதல் 5 இடங்களையும், 2 முதல் 4 இடங்களை மற்றவை வெல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக ஜேபிசி கருத்து கணிப்பின்படி பார்த்தோமேயானால் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 131 முதல் 152 இடங்களையும், பாஜக கூட்டணி 138 முதல் 159 இடங்களையும், காங்கிரஸ் 2 இடங்களையும், மற்றவை அது ஒரு 2 இடங்களையும் வெல்லும் என சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக அசாம் மாநிலத்தை பார்த்தோமேயால் 126 தொகுதிகள் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. 64 என்பது பெரும்பான்மை. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 88 முதல் 100 இடங்களையும், காங்கிரஸ் 24 முதல் 36 இடங்களையும் வெல்கிறது. பீப்பிள்ஸ் இன்சைட் கருத்து கணிப்பின்படி பார்த்தோமேயானால் பாஜக கூட்டணி 88 முதல் 96 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 34 இடங்களையும், மற்றவை 2 முதல் 4 இடங்களையும் ஜெயிக்கிறது. பிமார்க்யூ கருத்து கணிப்பின்படி 94 இடங்களை, அதாவது 82 முதல் 94 இடங்களை பாஜக கூட்டணியும், 30 முதல் 40 இடங்களை காங்கிரஸ் கூட்டணியும், 1 முதல் 5 இடங்களை மற்றவை வெல்கின்றன. மேட்ரிச் கருத்து கணிப்பின்படி 95 இடங்களை, 85 முதல் 95 இடங்களை பாஜக கூட்டணியும், 25 முதல் 32 இடங்களை காங்கிரஸ் கூட்டணியும், மற்றவை 6 முதல் 12 இடங்களை வெல்வதாக கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன.